மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்த தெய்வம். மனிதன் தன்னோடு கூட இருக்க அவர் மனிதனையும் ஆதாம் ஏவாள் என்று சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பின் தெய்வம் சிருஷ்டிகர். அவருக்கு விருப்பம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சாயலாய் இருக்கிற மனிதன் ஆண்டவருக்கு தேவை என்று மனிதர்களை அவர் சிருஷ்டித்தார். பரலோகத்தில் லூசிபர் என்ற ஒரு தூதன் தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கர்த்தரை துதிக்கிறவன். அவனுக்கு ஒரு நாள் இப்படி தோன்றினது, நான் இவருக்கு மேலே உயருவேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பிதாவாகி தேவனதை அறிந்து அவனை கீழே தள்ளினான். அந்த இடம் வெறுமையாயிற்று. காரணம், அந்த வேலை, அவனுடைய வேலையே, அந்த தூதனுடைய வேலையே தேவனை ஆராதிப்பது மட்டும்தான். ஸோ வர்ஷிப், கொடானக்கோட தூதர்கள் துதித்தாலும் அந்த தூதனுடைய துதியில் அவர் மகிழ்ந்து கொண்டிருந்தார். ஸோ அந்த இடம் வெறுமையான உடனே தேவன் அதை ரீப்ளேஸ் பண்ண தேவன் பூமியை சிருஷ்டித்து ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். எதற்காக? தெய்வம் மனிதனோடு கூட உறவாடும்படியாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தெய்வம் மனிதனோடு கூட உறவாடும்படியாய், அந்த பிரசன்னத்தில் இருக்கும்படியாய். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஜெனசிஸ் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தம். ஆமென். அப்ப அவங்க இருந்த இடம் தான் அது பரலோகம். அவர்கள் இருந்த இடம் தேவ மகிமை, தேவ பிரசன்னம். கேளுங்கள், தேவனோடு கூட மனிதன் இருப்பதை பிசாசு விரும்புவதே கிடையாது. அன்றும் சரி, இன்றும் சரி. ஹல்லேலூயா. அன்றும் இன்றும் பிசாசானவனுக்கு மனிதர்களோடு கூட இருக்க, தெய்வம் மனிதனோடு கூட இருக்க பிசாசானவன் விரும்புவதே கிடையாது. அவன் டிஸ்கனெக்ட் பண்றான் ரிலேஷன்ஷிப்பை. பிசாசு வேலையே அவன் சமாதானம் செய்ய மாட்டான், உறவுகளை முறிப்பான், டிஸ்கனெக்ட், கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி போல இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒவ்வொரு நாளும் மனிதனோடு கூட உலாவினார். அந்த மகிமை, அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் கூட தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியவே இல்லை. காரணம், தேவ மகிமை அவர்களை மூடிற்று. தேவ பிரசன்னம், தேவ காருண்யம், தேவனுடைய அந்த அன்பு அவர்களை சுற்றிலும் பிரகாசமாய் இருந்தபடினால் தேவனோட நல்ல உறவு இருந்தது. ஸோ இந்த பிசாசானவன் அதை பார்க்கிறான். பார்த்து இவர்களை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஆமென். தேவனையும் மனிதனையும் பிரிக்க வேண்டும் என்று நீ ஒரு கனியை காண்பித்து பாவத்தை செய்ய வைத்து பிரித்து விடுகிறார். கேளுங்கள், தேவனும் அவர்களும் எப்படி தெரியுமா இருந்தாங்க? ஒரே மகிமையில் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு மகிமை அவர்களை சுற்றிலும் இருந்தது. ஆகவே அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. காரணம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை அவர்களை அவ்வளவாய் மூடி இருந்தது. சோ அந்த மகிமையை எடுக்க சாத்தான் பாவத்தை கொண்டு வருகிறான். கேளுங்கள், உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை அவன் எடுக்கும்படியாய் பாவங்களை உள்ளே கொண்டு வருகிறான். அதற்கு நீங்கள் எதிரிட்டு போராட ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வார். So the sin came. பாவம் உள்ளே வந்தாயிற்று. மனிதனும் தெய்வமும் இரண்டாக பிரிந்தார்கள். இப்பொழுது மீண்டுமாய் மனிதனை தேவன் தன்னோடு கூட இணைக்க விரும்புகிறார். அதற்கு பலி என்ற ஒரு ஆயுதத்தை அவர் எடுக்கிறார். அவர் ஆமென். சோ ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, ஆமென், ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய வம்சம் மறுபடியுமாய் ஆல்டர், கேளுங்களேன், ஆல்டர், பலிபீடம், அதை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சோ மறுபடியும் தெய்வம் மனிதனோடு கூட இணைவதற்கு ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்துகிறார். ஒரு உறவு, ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே, ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கடவுள் என்ன செய்கிறார்? ரத்தத்தின், மிருகத்தின் ரத்தத்தின் வாயிலாக அவர் உண்டாக்குகிறார். நோவாதான் முதலில் பலிபீடம் கட்டின மனிதன்.
பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் என்ற வார்த்தை முதலில் ஆதியாகமம் 8:20 தான் வருகிறது. அந்த பலிபீடம் கட்டி தேவனோட ஒரு உறவு வருகிறது மனிதனுக்கு. அப்போ தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அந்த பலியை அவர் சுகந்த வாசனையாய் முகருகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோட உறவு வந்துட்டாலே அங்க இனி தேவ கோபம், சாபம், வியாதி, சடுதி, மரணம், தோல்விகள் இருக்கவே இருக்காது. எல்லாம் ஜெயமாகத்தான் இருக்கும். சோ காட் கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. அங்க அந்த சுகந்த வாசனை, இந்த பலியை கர்த்தர் முகருகிறார். ஆமென், ஹalleluya. பைபிள் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவேன், நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, தப்பா நினைக்க கூட. காரணம் பைபிள் நமக்கு எல்லாமே சொல்லுது. மனுஷன், அதுவும் ஆழமா சொல்லுது, சிறு வயது தொடங்கி, ஃப்ரம் சைல்ட்ஹுட், குழந்தையிலிருந்தே. குழந்தைங்களுக்கு கூட இப்ப என்ன செய்யறது, சாப்பிட்டு சாப்பிடலன்னு போய் சொல்லுது. ஏன்? அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? போய் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, உள்ள இருக்கிற பாவம் அந்த பொய்ய சொல்ல வைக்குது அந்த பிள்ளைக்கு. அங்க போனியா? இல்ல. அதை செஞ்சியா? இல்ல. எத்தனை வயசு குழந்தை? 2 வயசு குழந்தை சொல்லுது, பொய் சொல்லுது. காரணம், அதுக்கு யாரும் அம்மா அப்பா சொல்லி தரல இந்த பொய் சொல்லுன்னு. ஆனா பொய் சொல்லுது. காரணம், பாவம் உள்ள இருக்கு. பாவம் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய வைக்கும். அதான் பைபிள் ஃப்ரம் சைல்ட்ஹுட், சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அப்படியானால் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமேனால் தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பை அவன் துண்டிக்கவே நினைக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை சபைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை சத்துரு துண்டிக்க முயற்சிக்கிறார். நீ விழிப்பாய் இருந்தினா அவனுடைய கிரியைகளை அழிக்க கர்த்தருக்கு பலனை கொடுப்பார். அவர் உங்களை ஜெயிக்க யாரால முடியாது. அவர் சொல்லுகிறார், பூமி உள்ள நாளளவும். இது யாருக்கு தேவன் சொல்லுகிறார்? பலிபீடத்தில் பலி செலுத்தின, மீண்டுமாய் தேவனோடு உறவை புதுப்பித்துக் கொண்ட நோவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. இந்த காலைவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஒருவேளை உங்களுக்கும் அவருக்கும் உறவு துண்டிக்கப்பட்டிருக்குமேனால் மறுபடியும் இந்த திருமேஜையில பங்கெடுங்க. இதன் மூலமாய் நம் உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். ஹalleluya. Devil is always, he will disconnect, my God will connect. Hallelujah. My God will connect, but devil will disconnect. ஆனா அன்னைக்கு டிஸ்கனெக்ட மறுபடியும் கனெக்ட் பண்ணதா பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை நமக்காக தந்தார் அவர். So no more disconnection. Hallelujah. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகல் இரவு ஒழிவதில்லை. உனக்கு பிளஸிங்ல குறையே கிடையாதுன்னா இது பிசாசுக்கு நல்லா தெரியும். இத அவனையும் மனிதனையும் தெய்வத்தையும் ரெண்டா பிரிச்சாதான் இவன் சாபமாகி ஒன்றும் இல்லாமல் போவான். அப்படி பிரினா ஒன்னே ஒண்ணுதான், அவன் பாவம் செய்யணும். அவன் பாவம் செஞ்சாதான் தேவன் அவன் மேல் கோபப்படுவான். ஆசீர்வாதம் அவனை விட்டு விடுபடும், அவன் சாபமாவான். ஆனால் மீண்டும் தேவன் நோவா பாருங்களேன், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். முதல்ல கேளுங்கள், ஆதாம் உடைய சரீரமும் ஏவாளுடைய சரீரமும் அது ஆலயமாய் இருந்தது. ஹலோ, தேவன் எங்கு வாசம் பண்ண விரும்புகிறார்? சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்படியானால் அந்த ஆலயத்தில் இருந்து மகிமை போன உடனே 1 சாமுவேல் புஸ்தகம் எடுக்காதீங்க, 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டி சிறைப்பட்டு போன போது இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகிற்று. உங்க மேல இருக்கிற மகிமை போயிடுச்சுன்னா, வார்த்தை போயிட்டா அடுத்த சத்துருவின் பிசாசின் ஆளுகை இருக்கும். அதுக்குதான் சொல்றேன், உங்களுக்கும் தெய்வத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை செயல்ல காட்டணும். திருமேஜை. So don't miss it out. நீங்க எதை மிஸ் பண்ணாலும் கம்யூனியனை மிஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு சாயங்காலமும் கம்யூனியன் இருக்கு. நம்ம ஏன் தெரியுமா வீடுகள் தோறும் நடத்துறோம் கம்யூனியன் சர்வீஸ்? ஏன் தெரியுமா? இந்த ஃபேமிலியும் ஹெவனும் கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த குடும்பத்தாரும் தெய்வமும் கனெக்டிவிட்டியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கனெக்ஷன் அவனால டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், நோவாவை கர்த்தர் பிளஸ் பண்றார். ஏன்? மறுபடியும் பலியின் மூலமாய் நோவா தன்னை தேவனோட இணைத்துக் கொண்டான். இப்ப ஆலயம் உங்களுக்கு எதுவா மாறிச்சுன்னா பலிபீடம். பலிபீடம் தான் ஆலயம்.
ஆலயம் என்றால் என்ன? ஆலயம் என்றால் கேளுங்க, தேவாலயம் என்பது மனிதனையும் தெய்வத்தையும் ஒன்று சேர்க்கிற இடம். தேவன் மனிதனை சந்திக்கிற இடம், மனிதன் தெய்வத்தை சந்திக்கிற இடம். ஆகவே அதுவே ஆலயம் எனப்படும். இரண்டாவது, ஆதியாகமம் 12:7 இப்படி சொல்லுது. இரண்டாவது ஒரு மனுஷன் ஆலயத்தை கட்டுகிறார். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கனெக்ஷன். ஆமென். ஆபிரகாம் பாருங்க, அழைப்பு வருகிறது. ஆபிரகாம் நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ தேவனோடு அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் தான் தரிசனம் நிறைவேறும். அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆமென். பலிபீடம், ஆலயம் என்பது நீங்கள் தேவனோட இணைகிற இடம். அதுதான் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்றேன். சர்ச்சை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். நீங்க ஆராதனை தவற விடக்கூடாது. காரணம், உங்களுக்கும் தெய்வத்திற்கும் பிளவு வந்துட்டாலே சத்ரு உள்ள நுழைஞ்சிருவான். அவன் உள்ள வந்துட்டானா அவன் வெளியே துரத்த ரொம்ப கஷ்டம். So don't miss out. உங்க வாழ்க்கையில எந்த தருணத்தை தவிர்த்தாலும் இழந்தாலும் தேவ பிரசன்னத்தில் இருப்பதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடவே கூடாது. ஒரு சண்டே எல்லா சீஷர்களும் பயந்து உள்ள இருக்கிறாங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு உள்ளே வருகிறார். உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆனா அங்க ஒருத்தர் இல்ல, தாமஸ். நெக்ஸ்ட் சண்டே வந்து ஆண்டவர் பார்க்கிறார், தாமஸ் இருக்கிறார். அந்த தாமஸ் சொல்றாரு, தோமா சொல்றாரு, நீர்தான் என்பதை உம்முடைய விழாவில் விரல விட்டு நான் பார்ப்பேன், அப்பதான் நான் நம்புவேன்றான். ஒரு சண்டே நீங்க வரலனா கூட உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் குறைந்து விடும். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை குறையும். காரணம், உலகத்தின் சத்தம் வேறு, தேவாலயத்தில் கேட்கப்படுகிற சத்தம் தேவ சத்தம். தேவ சத்தம் தான் உங்களை தேவனோடு இணைத்து வைக்குமே தவிர இந்த உலகத்தின் சத்தம் எல்லாமே யுத்தங்களும் சண்டைகளும் போராட்டங்களும் சலசலப்புகளும் பிரச்சனைகளும் எல்லா அசுத்தங்களும் நிறைஞ்ச சத்தத்தை கேட்பீங்க. ஆனா இங்க வரும்போது தேவ சத்தத்தை கேட்பீங்க. இந்த தேவ சத்தம் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய சத்தம். இது உங்கள் விசுவாசம் குறைந்து போகாமல் இருக்க நீங்கள் ஆராதனை விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது 9ஆம் வசனம், ஆதியாகமம் 12:9, அதன் பின் ஆபிராம் புறப்படுகிறார். பாருங்க, அதுவரைக்கும் அவர் புறப்படவே இல்லை, தரிசனத்தை நோக்கி நகரவே இல்லை. ஆனால் ஆலயத்தில் வந்து நின்று தன்னை தேவனோடு கூட இணைத்துக் கொண்ட போது பைபிள் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாம் நடக்க ஆரம்பித்தார். எதை நோக்கி? தனக்கு தேவன் நிர்ணயித்த கானான் தேசத்தை நோக்கி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த கால வேளை கர்த்தர் உங்களுக்கும் சொல்கிற வார்த்தை, நீங்கள் தேவனோடும் தேவ பிரசன்னத்தோடும் இணைந்திருங்கள். தேவன் எப்படி தெரியுமாங்க? எப்போதுமே நீங்க அவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா, பிதா கிட்ட பேசும்போது குமாரன் கிறிஸ்து இயேசு உங்களை பத்தி தப்பா சொல்ல மாட்டாருங்க அவரு. அதனால சர்ச்சுக்கு வந்து அவர் மூஞ்ச பார்த்துட்டு போயிடு. அந்த இறக்கம் மேல இருக்கும், அவர் தயவு மேல இருக்கும். உங்களை பத்தி பிதா கிட்ட ஒரு நாள் அவர் தப்பா சொன்னதே இல்லை. ஏங்க, பொல்லாத மனுஷன், நானே உன்னை பத்தி தப்பா சொல்லக்கூடாதுன்னு நீ கோணையா இருந்தா கூட உன்னை பத்தி நல்லா தானே சொல்லி நான் என்ன செய்யறேன்? உன்னைய வீட்டுக்காரனை சேர்த்து வைக்கிறேன். நான் என்ன கோளாரா சொல்லி அவர் வீட்டில் வந்து உன்னை எடுக்க முடுக்க அடிச்சு சண்டை போட்டு அப்புறம் நான் வந்து நின்றுட்டு இருக்கிறத விட 4 நல்ல வார்த்தை சொன்னா, இருக்கிறத சொன்னா உன் வீடு சமாதானமா தானே இருக்கும். பிசாசு என்ன திரும்ப பண்ணுவாங்க? சண்டையை மூட்டி விட்டுருவா. அதான் வேலை. அதான் ஆதாம் ஏவாளுக்கும் கேளுங்க தெய்வத்திற்கும் சண்டையை மூட்டி விட்டா. இப்ப ஆண்டவர் கோவம் வந்துச்சு. நான் புசிக்க வேணான்னு சொன்ன கனியை என்ன செஞ்ச? இப்ப நீ ஆலயமா இருந்த, இப்ப நீ ஆலயம் இல்ல, வெளியே போன்ட்டார். பிசாசின் வேலையே மனிதனையும் தெய்வத்தையும் பிரிக்கிற வேலை. ஆனால் முதலில் நோவா, ஆபிராம் போன்றவர்கள் பலிபீடமாகி இந்த ஆலயத்தை கட்டினார்கள். தேவனோடு தன் உறவை புதுப்பித்துக் கொண்டார்கள். அவன் உறவை பிரிக்கிற வேலை தான் அவன் வேலை. எக்ஸோடஸ் 17:15 இப்படி சொல்லுது. மோசே பலிபீடத்தை கட்டுகிறார். யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி, அவங்க எல்லாம் பலிபீடத்தை கட்டிட்டே வந்தாங்களா? இவர் பலிபீடத்தை கட்டிட்டு அந்த பலிபீடத்து பேரே வச்சார். அவர் அந்த பேர் யெகோவா நிசி. எல்லாரும் பலிபீடத்தை கட்டினாங்க. ஆனா அந்த பலிபீடத்தை கட்டிட்டு மோசே இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேரே வைக்கிறாருங்க. அது பேர் யெகோவா நிசி. அது தேவனுடைய ஆலயம், வெற்றி தருகிற இடம்.
அது பலி செலுத்தப்படுகிற இடம். இது பலி செலுத்தப்படுகிற இடம் இல்லைங்க, பலியான இயேசுவை கிறிஸ்துவை நினைவு கூறுகிற இடம். நமக்கும் அந்த நாமம் பொருந்தும். யெகோவா நிசி உங்களுக்கு வெற்றி தருவார். ஆமென். நீங்க அவரை விட்டு கொஞ்சம் விலகி போய் பாருங்களேன், வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அவரோட கூட இருந்து பாருங்களேன், எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். அவர் உலகத்தில் எத்தனை ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் அவைகளை கர்த்தர் செயலிழக்க பண்ணுவார். காரணம், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இந்த வாரம் கர்த்தர் உங்க முன்னே போவாருங்க. இந்த வாரம் சனிக்கிழமை நம்ம சந்திக்கிறதுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த 1 வீக்குள்ள உங்களுக்கு எனக்கும் நடக்க வேண்டிய எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். அவர் சில விஷயங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்க போகிறார். இந்த திருமேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்த குடும்பங்கள் எனக்கு தெரியும். இங்க இருக்கிற நீங்க யாருமே தாழ போவே இல்லைங்க. கர்த்தர் உங்க உயர்த்திட்டு தான் இருக்கிறார். உங்க குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்க ஆசீர்வாதத்தை நல்லதா இருக்கிறீங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம்னு கர்த்தர் உங்களை இதே விருப்பங்களை நிறைவேற்றி வராருங்க. அவர் ஹல்லேலூயா, ஆமென். பலிபீடம் என்பது ஆலயமாய் இருந்தது. பிரைஸ் பீ டு காட். ஆனால் மோசேயின் காலத்தில் கர்த்தர் அதை மாற்ற விரும்பினார். எக்ஸோடஸ் 25:9 கொடு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரி. தேவன் பலிபீடத்தில் இருந்து ஆசரிப்பு கூடாரமே மாற்றுகிறார். டேபர்நாக்கல் பிக்சர், டேபர்நாக்கல். ஆமென். அந்த டேபர்நாக்கல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பலிபீடம் வருகிறது, வெண்கல தொட்டி வருகிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பமும் குத்துவிளக்கும் தூபபீடமும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி வார்த்தை வருகிறது. அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தை கிடையாது, நோ வேர்ட். இப்ப ஆலயத்துக்குள்ள ஒண்ணு வருது, வார்த்தை வருது. கேளுங்களேன், நீங்க தான் ஆலயம். உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை. வார்த்தை இருந்தாதான் நீங்கள் அவனோடு கூட இணைய முடியும். தேவன் பலி செலுத்தின போது அக்கினி இறங்கி வந்தார். ஆனால் வார்த்தை வந்த போது அவர் அந்த இடத்துல கிருபாசனத்தின் மேல் அவர் மகிமை இறங்கி வருகிறார். அவர் கேளுங்களேன், எங்க வராரு பாருங்க. அவர் கேளுங்கள், பலி செலுத்தி கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளே நுழையும் போது வார்த்தையினால் தான் மனிதனை அவர் சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? சர்ச்சுக்கு வந்து நமக்கு எந்த உருவம் இல்லை, வார்த்தை. நமக்கு வார்த்தை தான் தெய்வம். வார்த்தையானவரே கடவுள், வார்த்தை தான் தெய்வம். சோ மனிதனுக்கு தேவன் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். காரணம், அவர் பேசுகிறவர், நாமும் பேச முடியும். ஹல்லேலூயா. சோ இப்ப பாருங்க, ஆலயமா வந்துச்சு. இப்போ இதை தேவன் வச்சிருக்கிறார். இப்போ தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் உறவை நீடிக்க, நல்ல ரிலேஷன்ஷிப் கொடுக்க, அவன் பாவம் செய்யும் போதெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த மனுஷன் என்ன செய்யணும்? உடனடியாக பலி மூலமா தான் வரணும். ஆனா கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் பாவம் செய்துட்டு குற்ற உணர்வு இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு மாறாக இந்த பந்தியில நீங்க பங்கெடுக்கும் போது ஒரு உணர்வோட பங்கெடுங்க. என் பாவத்தை அவர் சுமந்தார் என்று அந்த பாவத்தை செய்யக்கூடாதபடி அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிற பலனை உங்களுக்கு தருவார். இங்க சர்ச்சுக்குள்ள இருக்கும் போது நம்ம எல்லாருக்குமே இது பாவம், இதை செய்யக்கூடாது என்ற உணர்வு வருகிறது. ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே பாவம் மனிதனை தொடுகிறது. ஹல்லேலூயா. பாவம் கிட்டே வருகிறது. இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் ஜெபமும் வேத வாசிப்பும் கர்த்தருடைய பிரசன்னமும் இருந்தால், இப்ப சொல்றேன், அந்த பாவம் உங்களை தொட முடியாது. நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருப்பீர்களானால் பாவம் உங்களை, யாருமே கேளுங்க, பாவம் செய்ய விருப்பமான அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நோ நோ நோ. பட் they are doing, they are sinning. பாவம் செய்யறாங்க. காரணம், தேவனோட நல்ல உறவு இல்லை. இப்பொழுது இது ஆலயமாய் வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் பெசலேலை கொண்டு கட்டினார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரைஸ் ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு காண்பிக்கும்படி வாசஸ்தலம், ஒரு டேபர்நாக்கல். ஏன்னா நான் வருவேன், உங்களை சந்திப்பேன். உறவு, ரிலேஷன்ஷிப். அவர் பாருங்களேன், அவர் எப்பொழுதுமே இந்த உறவை முறிக்கிறவர் அல்ல. மனுஷன் பணத்துக்காக, இடத்துக்காக, எல்லாத்துக்காக உறவுகளை முறிச்சிடுவான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து மனிதனோடு இருக்கிற உறவை அவர் முறிக்க கூடாது என்று அவர் நினைச்சிருந்தானா, மனுஷ ஜென்மமே நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிருந்தானா, இன்னைக்கு நமக்கெல்லாம் ரட்சிப்பும் பரலோகமும் நம்ம கூட அவர் உறவு வச்சுக்கணும்னு விரும்புகிறார். அவர், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரி. ஏன் தெரியுமா ஆலயத்தை வச்சார் ஆண்டவர்?
ஏன் தெரியுமா சர்ச்சுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறார்? ஏன் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றேன்னு தெரியுமாங்க? இங்க வந்து கல்லா கட்டுறதுக்கா? நோ. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை அடையாளப்படுத்துவதே நீங்கள் ஆலயத்திற்கு வருவதுதான். எனக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கணவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நேரம் அந்த வீட்டுக்குள்ள யார் வருவா சொல்லுங்க? அப்படியே நீ நடிக்கிற பயங்கரமா, நீ வராப்ப அந்த பயந்து தான் உட்காந்துக்கிறாரு. வராலே எவ்வளவு டென்ஷன்ல வருவாளோன்னு. உரிமையா அந்த வீட்டுல யாருங்க நுழைய முடியும்? மனைவி தானுங்க. ஏசப்பா அப்படிதாங்க நினைக்கிறார். உன் கூட எப்போதுமே அந்த உறவுல இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. 2 சாமுவேல் 7:13 என்ன சொல்றது பாருங்க. இப்ப டேவிட் என்ன பண்றாரு பாருங்க. அவன் என் நாமத்திற்கென்று பாருங்களேன். இப்போ ஆசரிப்பு, முதல்ல பலிபீடம், அடுத்தது ஆசரிப்பு கூடாரம், இப்பொழுது ஆலயம், டெம்பிள். எப்படி மாறுது பாருங்க. படிப்படியாய் தேவன் தன் உறவுல ஜனங்களை வைக்க காலத்திற்கு ஏற்றார் போல தன் உறவுலேயே ஜனங்களை வைக்க விரும்பினார். ஆனா பிசாசு ஆதி முதல் அந்த மறை, இந்த பூமி முடியும் மறை, எப்படி தேவ ஜனங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம் என்ற ஒரே எண்ணம் தான் அவனுக்கு. இன்னைக்கு பரிசுத்தாவின் தெளிவா சொல்றாரு, உங்களையும் தேவனையும் விட்டு பிரிக்க சத்துரு முயற்சிக்கிறான். அந்த முயற்சியில அவன் தோல்வி அடையணும், நம்ம சபை ஜெயிக்கணும். வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கணுமா? பி கனெக்ட் வித் காட். ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை கேளுங்க, ஆலயத்தோடு இருக்கிறவனுடைய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவாராம். அப்படின்னா உன் குடும்பம் காலகாலத்துக்கு நிலைச்சு நிக்கணும். உன் பிள்ளைங்க காலகாலத்துக்கு வளர்ந்து தலைமுறையா உங்க பேரை சொல்றதுக்கு நிலைச்சு நிக்கணும். அப்படின்னா நீங்க ஆலயத்தோட என்ன இருக்கணும்? தேவனோட என்னவா இருக்கணும்? கனெக்ஷன்ல இருக்கணும். நீங்க கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். டோன்ட் மிஸ் த சர்ச். என்ன ஆனாலும் சரிங்க, சர்ச்சை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. அப்படி மிஸ் பண்றீங்கன்னா நல்லா கேளுங்களேன், சத்துரு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழையிறான்னு அர்த்தம். நீங்க 1000 காரணத்தை சொல்லலாம் அதுக்கு, ஆனா அதுக்கு நான் ஒரே ஒரு காரணம் சொல்றேன். சத்துரு உள்ள நுழைய அவன் ஆரம்பிக்கிறான். தட் இஸ் த ஒன்லி சைன். அவன் வரணும்னா உன்னை வெளியே கொண்டு வரணும். உன்னை வெளியே கொண்டு வந்தா உன் குடும்பத்தை சதைக்க முடியும். நீ வெளியே வரணும். அதுக்கு சிம்பிளா அவன் பண்ற ஒரே ஒரு வேலை, உன்னையும் தேவனை விட்டு பிரிச்சிருவா. ஆலயத்துக்கு வராதவங்களை பாருங்களேன், பாவத்தை ஈஸியா செய்வாங்க. ஆனா ஆலயத்துக்கு வந்து கரெக்டா கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அவங்கள பாவம் கிட்ட வராதா? வரும். ஆனா அவங்களுக்கு பாவத்தை குறித்த பயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை புரியுதா உங்களுக்கு? பிசாசானவன் உங்களையும் அவரையும் விட்டு பிரிக்க முயற்சிக்கிறான். அந்த முயற்சியில் அவன் தோல்வி அடைய நீங்கள் பிரசன்னத்துல இருந்துட்டே இருக்கணும்ன்ற. டோன்ட் கிவ் அப். 2-4-3:1 இப்படி சொல்லுது. சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். ஆமென். மோரியா மலை மேல் இப்போது ஆலயம் வந்தாயிற்று. ஹல்லேலூயா. சோ இந்த ஆலயம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த ஆலயத்தில் நின்று சாலமோன் ஜெபிக்கிறார், கர்த்தாவே இந்த ஸ்தலத்தில் வந்து ஜெபிக்கிற எல்லாரோட ஜெபங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. சோ கனெக்ஷன், டெம்பிள் இஸ் த கனெக்ஷன் பிளேஸ். உன்னை கனெக்ட் பண்ற இடம். உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, அதுவும் தேவாலயமே. சோ தேவன் எப்பொழுதுமே மனிதனோடவே அவர் இருக்க விரும்பினார். மனிதனுக்கு தான் தேவனோடு இருக்க விருப்பம் இல்லை. உங்களை நேசிக்கிறவங்க எப்போதுமே உங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர் தாங்க நம்மை அதிகமா நேசிக்கிறார். அதனால்தான் அவர் நம்முடனே இருக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். 2-4-28-24 இப்படி சொல்லுது. கடைசியில் என்ன ஆகுது பாருங்க. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போடுகிறான். சர்ச்சை க்ளோஸ் பண்றான் பாருங்க ஆகாஸ். சில சர்ச்செல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் மீண்டும் பைபிள் சொல்லுகிறது, 29ஆம் அதிகாரம் 1 முதற்கொண்டு வாசிக்க கேட்கலாம். 2-4-29-1 எசேக்கியா ராஜாவான போது 2ஆம் வசனம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த செம்மையானது என்ன தெரியுமா? மீண்டுமா இந்த எசேக்கியா ராஜா பலிபீடத்தை
புதுப்பிக்கிறான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறான். அப்பா சர்ச்சை க்ளோஸ் பண்ணி தெய்வத்துக்கும் தனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை அவர் பிரேக் பண்றாரு. ஆனா புள்ள அப்படி இல்லாம தெய்வத்துக்கும் தனக்கும் ஒரு உறவு உண்டு என்பதை காண்பிக்கும் ஆலயத்தின் கதவுகளை திறந்து மறுபடியும் வேதம் சொல்லு, எசேக்கியா ராஜா பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் பலி செலுத்தினான். கர்த்தர் எசேக்கியாவின் ராஜ்யபாரத்தினுடைய காலகட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவர் if there is no connection, உங்களுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆலயம் இல்லைன்னா கவனமாய் கேளுங்கள், நீங்கள் தேவனுடைய உறவில் துண்டிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள். You will lose the blessings of God. சர்ச்சுக்கு வரலனாலே கவனமாய் கேளுங்கள். அடுத்தது, நீ இங்க வரலனா அவன் அங்க வருவா. நீங்க இங்க வந்து அவரை ஆராதிக்கலனா, இந்த கார்ப்பரேட் பிரேயர்ல நீங்க கேதர் ஆகலனா, பர்சனல் பிரேயர்ல சமூகத்தில் நீ நிக்கலனா, அவரோட நல்ல உறவுல நம்ம இல்லனா, நெக்ஸ்ட் அவனுக்கு வழி ஃப்ரீயா இருக்கும். பிசாசு வீட்டுக்குள்ள வந்து வியாதியும் உபத்திரவத்தை கஷ்டத்தையும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பணமே இல்லைன்னு சொல்ற நல்லதா வருமே தவிர ஒரு 5 ரூபாய் மீதி இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம், there is gap, huge gap இருக்கு. நீங்கள் வெறுமனே ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களை போல கேளுங்கள், நீங்க வந்து ஆராதிச்சுட்டு மட்டும் போக கூடாது, அனுதினமும் தேவனோடு நல்ல தொடர்பு இருங்க. நீங்க சில காலம் சிலரோட பேசாம இருந்து பாருங்களேன். இப்ப நானே உங்களை ஒரு 2 வாரம் பார்க்கலன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச எனக்கு புதுசா தாங்குது. எனக்கு அப்படி தோணுது, புதுசா தான் நான் உங்களை பார்க்கறேன், உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. நீங்க என்கிட்ட ஒரு 2 வாரம் பேசாம இருந்து பாருங்க, உங்களை பார்க்கும்போது அடுத்தது எனக்கே புதுசாகுது உங்களை பார்த்தா. அது ஹியூமனுடைய நேச்சர் அது. சோ தேவனுக்கும் உங்களுக்கும் கேப் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அது பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப வாசிங்க 2 நாளாகமம் 36:19 கேளுங்களேன். நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை என்ன செஞ்சிட்டா? தீ கொளுத்தினான். எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாம், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு திவ்யமான பனிமுட்டுகள், குத்து விளக்கு இருக்கு, மேஜை இருக்கு, அப்பத்தின் மேஜை இருக்கு, தூபபீடம் இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு, என்ன இருக்கு, பலிபீடம் இருக்கு, வெண்கல தொட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு இந்த ஆலயத்துக்குள்ள. ஆனா இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாம் கேளுங்களேன், ஆராதனை இல்லாததினால், ஆராதனையே இல்லாத ஒரு நேரம் ஆயிடுச்சு. சத்துரு உள்ளே நுழைகிறான், ஆலயத்திற்குள் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்துட்டா. பைபிள் சொல்லுது, ஆலயம் எரிக்கப்பட்டது. கவனமாயிருங்கள் உங்கள் ஆலயத்தை குறித்து. உங்க ஆலயம் என்னன்னு சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது என்றால் 20ஆம் வசனம் பாருங்க. பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிற அடிமைத்தனம். இன்றைக்கு பல குடும்பங்கள் வியாதியில் அடிமையா இருக்கு, பல குடும்பங்கள் பிசாசினுடைய எல்லா ஆதிக்கத்திலும் அடிமையா இருக்கு. காரணம், no relationship with God. தேவனோட நல்ல தொடர்பில்லை. ஒன்னு சொல்றேனே, நீங்க மனுஷன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றீங்களா இல்லையோ, பட் தேவனோட நல்ல உறவுல இருங்க. நீங்க தேவனோட நல்ல உறவுல இருந்தீங்கன்னா, நீங்க மனுஷ உறவு பாருங்க, நல்ல மனிதனுடைய உறவு பாருங்க. அவங்க சில காலம் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, திடீர்னு கோச்சுக்குவாங்க, கரெக்டா? அவங்களை நம்ம என்ன செய்யணும்? சால்வ் இல்லைங்க, ரிசால்வ் பண்ணணும். சால்வுக்கும் ரிசால்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம அவங்களை சால்வ் கூட பண்ண முடியாது, அதை ரிசால்வ் பண்ணணும். சரி, நம்ம ரிசால்வ் பண்ணி என்ன செய்யறோம்? பேசி திரும்ப அந்த உறவை புதுப்பிச்சு, ஆமே நம்ம நல்வழி கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறோம். அது நாய் வாழை நிமித்த முடியாதுன்ற மாதிரி திரும்ப அந்த என்ன திரும்ப செய்யும்? அந்த உறவுல திரும்ப ஒரு சலசலப்பு வந்து, திரும்ப ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை திரும்ப நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த உறவை விட்டுட கூடாதுன்னு நம்ம ரிசால்வ் பண்ணிட்டே இருப்போம். அவன் உடச்சிட்டே இருப்பா, அது மனித உறவு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் மனிதனோடு கூட நித்தியமான உறவை, உங்ககிட்ட 1000 குறை இருந்தாலும் அவர் உன்னோட உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார். So come to the church, come to the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு வா. நீங்க எதை விட்டால் ஆலயத்தை விடவே கூடாது, தேவ பிரசன்னத்தை விடவே கூடாதுங்க. பாபிலோனுக்கு அடிமைத்தனமா போய் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு
ரம்மியம் அனுபவித்து தீருமட்டும். அது பாழாய் கிடந்தனால, அதாவது 70 வருஷம் என்ன வந்ததாங்க. ஏன் தெரியுமா? இவங்க ஓய்வுனால சரி ஆசரிக்கல. சண்டே கேள் 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 சர்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கான காரணம் இந்த சரீரமாக இந்த ஆலயம் ஓல்டு டெஸ்டமெண்ட். நல்ல கேளுங்க, பழைய ஏற்பாட்டுல சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல இந்த சரீரமாக இந்த ஆலயம் ஷட் டவுன் ஆகிறதுக்கு ஒரே காரணம் தாங்க, they all missed out the Sunday service. சில சண்டே சர்வீஸ்னாலே ஒரு அசால்ட்டா ஒரு லேசா நினைக்கிறாங்க. நோ, பிசாசு உள்ள நுழைஞ்சு உன் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் கதவை போட்டு மூடி லாக் பண்ணி கையில எடுத்துட்டு போயிடுவான். அவன் பூட்டிட்டானா கர்த்தர் தான் திறக்கணும். அவர் திறக்கணும்னா நீ மறுபடியும் அவர் சமூகத்துக்கு வரணும். உன்னை உள்ள வச்சு பூட்டினாலும் நீ அவரை நோக்கி பார்த்தினா அந்த கதவை திறந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். So come to the church. ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு வரல, விடு அடுத்த வாரம் பார்த்தல. who knows, யாருக்கு தெரியும் அடுத்த வாரம் வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு? கேரண்டி இருக்கா உனக்கு? நான் ஒவ்வொரு நாள் எப்படி தெரியுமா ஓடுறேன்? கேரண்டி இல்லாத லைஃப். சோ இன்னைக்கு ஒழுங்கா இருக்கணும், சோ இன்னைக்கு ஜெபிக்கணும், இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும், இன்னைக்கு ஆண்டவரை தேடணும். இன்னை எப்பொழுதுதான் எனக்கு நிஜம், நாளை எப்பொழுது எனக்கு தெரியாது. ஆனா இன்னை எப்பொழுதுல கடைசியில் ரெக்கார்ட் எழுதும் போது கடைசியா நான் என்ன பண்ணேன்றதுதான் ரெக்கார்ட் தேடும் போது நம்ம எல்லாருடைய ஞாபக புஸ்தகத்தை எடுக்கும் போது ஒண்ணு தெரியுங்க. கேளுங்களேன், லாஸ்ட் சண்டே சர்வீஸ்க்கு வந்தார பார்ப்பான்னு ஒரு ஆண்டவர். அவன் சாவறதுக்கு முன்னாடி அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தானா பாருன்னு. வந்திருக்கிற ஆண்டவரே, திருவிருந்தெல்லாம் எடுத்திருக்கிறான். ரைட், பரவாயில்ல விடு. அவன் சர்ச்சுக்கு வந்து 4 மாசம் ஆகுது ஆண்டவரே. அப்படியா? அப்ப அவனுக்கு எனக்கும் உறவே இல்லை. அவன் அங்க வந்து தள்ள அவனை. நல்ல உறவுல இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தா, இப்ப நான் வீட்டுக்கு வரேங்க எப்படிங்க கூப்பிடுவீங்க? அட கிச்சன் ரெடி பார்த்துட்டு பாஸ்ட் வராரு அப்படி இருப்பியா? என்ன செய்வேன்? ஓடி வந்து பாஸ்ட் வாங்க வாங்க வாங்க. இந்த கூப்பிடுற விதமே எனக்கு அங்க உங்க நைட்ல அங்க உங்க கூட ஒரு நாள் படுத்து தூங்கி வச்சுட்டு போலாமான்னு இருக்கும் இல்ல? இப்ப நான் உங்களை பார்த்தே 1 வருஷம் ஆகுது, சர்ச்சுக்கு நான் வரல. திடீர்னு வீட்டாண்ட வர எடி பார்ப்பேன். என்ன ஏன் ரொம்ப நாள் அவங்களை ஆளை காணும் உங்களை? சரி வாங்க வாங்க வாங்கன்னு. அந்த வாங்கன்றது வேற. பரலோகத்துல நீங்க போன உடனேயும் பரலோகம் உங்களை பார்த்த உடனேயும், இது ஒரு சர்வீஸ் கூட சண்டே சாயங்காலம் காலையில எல்லா நேரமும் வந்து உட்காந்துக்கும் போது ஏன் பிள்ளையாச்சு கம் கம் கம். சண்டேனால இது வேற எங்க போகுது? அது ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுவாங்கல்ல, அந்த ரெக்கார்ட்ல உன்னை பத்தி எல்லாம் எழுதுவாங்கல்ல. ஹலோ சிஸ்டர், பிரதர் கேக்குறீங்களா? கேள், உனக்கு தான் பேசுறாரு. ஹலோ ஹலோ ஹலோ, எங்கன்னா கவனிக்க போற விட்டுற போற முக்கியமானது இது. ஜீவ பேர் எழுதுறால, இன்னைக்கு டேட் என்ன டேட் சொல்லு? அதெல்லாம் சொல்லுவேன். 28/1/2024. ஓகே, சண்டே அந்த ரெக்கார்ட் எடுன்னுவார். ரெக்கார்ட் எடுத்தா பார்த்தா காலையில வந்துக்குது, சாயங்காலம் வந்துக்குது. குட். சனிக்கிழமையா வரல, அதையும் செக் பண்ணுவார் அவரு. ஹலோ, சனிக்கிழமை அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன ரெக்கார்ட் தெரியுமா இருக்கும்? இல்ல இவர் வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இல்லையே, இவர் வேலைக்கு போய் 6 மணிக்கு தான் வீட்டுல வந்துட்டு 6:30 வந்துக்கிறாரு. அப்பயா பண்ணி சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ்க்கு சுகமளிக்கு மாறாத அன்னைக்கு வந்திருக்கலாமே. நான் கேட்க மாட்டேன், அவர் கேட்பாரு. ஹலோ, each and every moment we have the record. Praise the Lord. So don't miss it out. 10 நாளை திடிச்சு ஒண்ணுமில்லமாக்கி சதற வச்சு தீக்கொளுத்தினான் பாபிலோன் கிங். ஆனா இப்ப ஆண்டவர் இனி இந்த ஆலையெல்லாம் செல்லாதுன்னு அவர் சேஞ்ச் பண்றாரு. இப்போ ஜான் 2க்கு வாங்க. இப்போ 13:14 இப்படி சொல்லுது. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை. அப்போது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய எல்லாரையும் கண்டுட்டு சொல்றாரு. 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இந்த ஆலயத்தை சேஞ்ச் பண்றாரு பாருங்க. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே. இயேசு யாரை பத்திரமா? இப்ப அவர் வந்து, நீங்க கட்டடத்தை பார்த்திருப்பீங்க, ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்திருப்பீங்க, பலிபீடத்தை பார்த்திருப்பீங்க. இப்ப நான் தான் ஆலயம், என்ன இடி. நேபுகாத்நேச்சர் வந்து இடிச்சால, அது ஆலயம் அல்ல, என்ன இடி. ஏன் திரும்ப ஆலயம் இடிக்கப்படுது சொல்லுங்க? ஏன் அவர் சரீரம் இடிக்கப்படுது சொல்லுங்க? நம்முடைய பாவம். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதினால் இந்த ஆலயத்தை இடிங்க, 3ஆவது நாள் எழுப்பு அப்படின்னார்.
ஏன் தெரியுமா? இந்த சரீரமாகிய சாதாரண சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தமோ அல்லேலூயா சொல்லிருக்கணுங்க. பழைய ஏற்பாட்டில் நோவா பலிபீடத்தை கட்டினார், மோசஸ் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார், சாலமோன் தேவாலயத்தை கட்டினார், கிறிஸ்து இந்த சரீரத்தை ஆலயமாக மாற்றினார். கேளுங்களேன், பலிபீடத்தை கட்டின போது அக்னி இறங்கி வந்தார். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தின் போது அக்னி ஆலயத்தின் மேல் வந்தார். அவர் சாலமோன் ஆலயத்தில் அவர் அக்னி இறங்கி வந்தார். பைபிள் சொல்லுகிறது, இப்பொழுது இந்த அக்னிமயமான தெய்வம் இந்த சரீரமாகிய இந்த சாதாரண இந்த மண்ணான சரீரத்தை அவர் தம்முடைய கூடாரமாக, தம்முடைய ஸ்தலமாக, தம்முடைய வாசஸ்தலமாய் இதை ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். ஆனா சத்துரு விட்டுருவான்னு நினைக்கிறியா? He will never. இந்த சரீரம் தான் பாளையமா இருக்கு. இப்ப இந்த ஆலயத்தை இடி. இப்ப நம்மை இந்த ஆலயத்தில் யாரு இருக்கிறா? ஹலோ, யாரு இருக்கிறா? ஏங்க நிறைய பேர் சொல்லுமா, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. ஆண்டவர் உள்ள இருக்கிறார், தேவன் இருக்கிறார், வாசம் பண்றார். அப்போ அது யாருக்கு பிடிக்காது? பிடிக்கவே பிடிக்காது. பிசாசு கலகமும் குழப்பமும் நிறைஞ்சவன். அவன் எப்போதுமே பிரிக்கிறவன். இப்ப பிரிக்க பாப்பா. எப்படி பிரிக்க பார்க்கறான் அப்படின்றத பைபிள் நமக்கு எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1 Corinthians 3:16-17 3:16-17 இப்படி சொல்லு. நீங்கள் தேவனுடைய, இப்ப கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து நாம் விசுவாசிக்கிற இப்ப நமக்குள்ளே வருகிறார். நாம் தேவனுடைய கேட்கிறீங்களா ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென். அடுத்து சொல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவ ஆவி எங்க இருக்கு? நமக்குள்ளே. ஆமென். அதனால தேவனுடைய ஆலயம். கேளுங்க, தேவனுடைய ஆவி தேவன் நமக்குள்ளே இருப்பதால் இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை, இந்த ஆலயம் தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் நீங்களே. பலிபீடத்தில் ஆரம்பிச்சு கடைசியில கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் என்னையே ஆலயமாக்கினது. இப்ப எனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்கு. ஆனா அந்த உறவை அவன் எப்படியா துண்டிக்க முயற்சிக்கிறான். ஆனா அந்த துண்டிப்பை முயற்சிக்கிறவனை, அவனுடைய முயற்சியை நிர்மூலமாக்க தேவ ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில் நம்மில் இருக்கிறவர், அவர் பெரியவர். அவர் இந்த முறை அவன் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அவன் டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்க எல்லாருக்குமே? 6:19 கொடு. 1 Corinthians 6:19 இப்படி சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற, கேளுங்கள், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். ஓ, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. முதல்ல நமக்கு தெரியும், என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து நான் என்னுடையவன் அல்ல, நான் கர்த்தருக்குரியவன். இந்த சரீரம் தேவனுக்குரியது. இதுல என்னெல்லாம் அவர் செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி முடிப்பேன். ஏன்னா அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 2 Corinthians 6:16 இப்படி சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? வாசம் பண்ணி உலாவி அவர்கள் இருப்பால் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம். கமான் சர்ச், அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கேள்வி. வெளியில இருந்து உறவா இருந்தாரு, இப்ப கிறிஸ்துவின் மூலமாய் உள்ள வந்த இப்ப உறவாய் இருக்கிறார் அவர். அப்ப எவ்வளவு எரிச்சல் இருக்கா அவனுக்கு? முன்ன விட செம்ம காண்டாயிட்டு இருப்பார். விசுவாசம் பயங்கரமா இருப்பார். உங்களை பார்த்தா அவனுக்கு பத்திக்கும். ஏன் சொல்ல, தேவனும் நீங்களும் பின்னி பணஞ்சு இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய ஆனபடியால் அப்படின்னா உலகத்தின் பாவத்தை செய்யறாங்க பாருங்க, அவங்க நடுவுல பிரிஞ்சு போயிடுன்றார். உன்ன அசுத்தமானத தொடாத, தேவனுக்கு பிரியம் இல்லாதது செய்யாத, உன் சரீரத்தை கெடுக்கிற எதையுமே நீ செய்யக்கூடாது. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை லேசா கெடுக்கூடாது. வாலிப பிள்ளைகள் அதிகமா செல்போன் பார்க்க கூடாது.
அதிகமா சினிமா பார்க்க கூடாது. தேவனுக்கு பிரியம் இல்லாதத உங்கள் கண்களினாலும் உங்கள் காதுகளினாலும் உங்கள் செயலினாலும் செய்யக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம். முதல்ல இது உன்னுடையதல்ல. அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி நீ என்ன பண்ண என்னங்க பண்ணுவாங்க? அடுத்தவங்க வீட்டுல இடம் இருக்கு, நீ போய் என்ன பண்ற? நேரம் துணிச்சல இரு, எனக்கு கொஞ்சம் இடம் வேணும், இரு செவத்தை வச்சுட்டு பக்கத்தில் இடிச்சு கட்டிக்கின்னு வீடு கட்டுவியா? உடனே அவன் என்ன சொல்லுவான்? சரி சரி கட்டிக்கு பண்ண சொல்லுவான். ஒரு இன்ச்சுனா கூட அவ்வளவு சண்டை வருது. ஏசப்பா உங்க சரீரம் அது உன்னது இல்லை, அது என்னதுன்றார். அப்ப அதுல உன் இஷ்டத்துக்குலாம் நீ செய்ய, ஏன்னா தேவனுடைய ஆலயம் இது. இந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது. நம்ம இது பரிசுத்த ஸ்தலம், ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம். இது உன்னுடையதல்ல. முதல்ல தெரிஞ்சுக்க. நீ உன்னை பார்த்தே சொல்லணும். சொல்லுங்க, நீ உன்னுடையவன் அல்ல. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும். பாத்தீங்களா, குமாரரும். ஹalleluya, praise the Lord. 1 கொரிந்தியர் 6:13 இப்படி சொல்லுது, வயிற்றுக்கு போஜனம் தேவன் அதையும் இதையும் அழிய பண்ணுவார். வயிறு அழிஞ்சிடும், தீனி அழிஞ்சிடும்ன்றார். ஆனால் சரீரமோ பிசாசு என்னத்தனம் பண்றான்? இந்த வேசித்தனம் என்பது, நல்லா கேளுங்களேன், பிசிக்கலா செக்ஷுவல் அதை மட்டும் சொல்லல. பைபிள் இன்னொன்னு சொல்லுது, விக்கிரக ஆராதனையும் ஒரு வேசித்தனம். நான் புரியுற மாதிரி சொல்லட்டுமா உங்களுக்கு? தேவன் இல்லாதவைகளை நீங்க நின்று நமஸ்காரம் பண்ணாலே வேசித்தனம். அது கடவுள் கிடையாது, அது கல்லும் மண்ணும் மரம், அது தெய்வமே கிடையாது. ஒரு மண், ஒரு சிலை, ஒரு மண்ணை பிசைஞ்சு கொய்யவன் சிலையா செய்யறன்னு. இயேசுநாதர் சிலை கூட எடுத்துக்கோங்க. இயேசுநாதர் படம் யாருக்குமே தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவம் கேமரா இருந்திருக்கா? எங்க தாத்தாவுக்கு எங்க தாத்தா போட்டோ இருக்கு, எங்க தாத்தாவுடைய அப்பா போட்டோ இருக்கு எங்க கிட்ட. எங்க அப்பா பேர் ஜார்ஜ், எங்க தாத்தா பேர் வில்லியம்ஸ். எங்க வில்லியம்ஸ் தாத்தாவுடைய அப்பா பேர் வந்து ஆண்டனி. அவங்க போட்டோ இருக்கு. ஆனா ஆண்டனியோடைய போட்டோ எங்க கையில இல்ல. ஆண்டனியோட அப்பா போட்டோ, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ எங்க கையில இல்ல. திடீர்னு அண்ணா வந்து இவர் தாப்பா அவங்க ஆண்டனி தாத்தாவுடைய அப்பான்னு காட்டினா நம்புவேனா? சொல்லுங்க சொல்லுங்க, நம்ப மாட்டேங்க. நம்பணும். ஏன்னா எங்க அந்தோனி தாத்தாவுடைய போட்டோ, எங்க அப்பாவுடைய தாத்தா போட்டோ நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். பட் ஆனா எங்க தாத்தாவுடைய தாத்தா போட்டோ பார்த்ததில்ல. அப்ப இயேசுநாதருடைய படத்தை யாரும் இயேசு என்ன செய்யல சோனி கேமரால. அப்புறம் அங்க போய் என்ன அர்த்தம் சொல்லு? மரியாள் போட்டோ யாரும் பார்க்கவே கிடையாது. மரியாளுடைய உருவம் யாருக்கும் தெரியாது. அப்புறம் அங்க போய் என்ன அர்த்தம்? அப்ப நீ வேற யாருக்கும் முத்தம் கொடுத்துனுக்குற. நீ அந்த முத்தம் கொடுக்குதான் அவருக்கு பிடிக்கல. அவர் சொல்ல கரெக்டா எனக்கு கொடுன்றார். கண்டவங்க எல்லாம் கொடுக்காம, ஹலோ, கொடுக்குறவங்க கொடுத்தா தானே அழகு. அது கூட ரோட்ல போறவங்க குத்துன முடியும் நம்ம. அதுதான் வேசித்தனம். பைபிள் சொல்ற வேசித்தனம் அதுதான். பைபிள் சொல்றது அது கர்த்தருக்கே ஒரு, ஏன் தெரியுமா? அதுல ஆராதனை எனக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்றார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் ரொம்ப ஆழமா இன்னைக்கு பேசுறேன் நான். ஆனா இதுல இருந்து உன்னை பிரிக்க சத்துரு முயற்சிக்கிறான் பாரு. அவனை வெட்டணும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. அவனை இன்னும் வேரோட வெட்டி சாய்க்கணும். நம்ம தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் என்ன பைபிள் சொல்லுது பாருங்க. அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? வேசித்தனம் இருக்கலாமாங்க? அப்படி செய்யலாகாதே. இந்த சரீரத்தில் நீ எந்த பாவம் செஞ்சாலும் இந்த ஆலயம் இடிக்கப்படும். சத்துரு கொஞ்சம் கொஞ்சமா, நீங்க பெரிய பெரிய பில்டிங்ல அடிப்பாங்க பாருங்க, மொத்தமா அடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் இடிப்பான். பாவத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து மொத்த ஆலயம் இடிச்சு சொல்லிட்டு போயிடுவா. உள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சத்துரு திருடிடுவா. So be careful about your temple. இந்த ஆலயத்தை ஒண்ணு பிசிக்கலாவும் சொல்றேன், ஸ்பிரிச்சுவலாவும் சொல்றேன், ரெண்டுத்திலையும் இந்த சரீரம் தேவனுக்குரியது. சரீரத்தினால் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள்.
வேசியோடு சேர்ந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஹலோ, நல்லா ஆழமா கேளு. ஒரு புருஷன் தன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஹலோ, இன்னும் ஒன் டைம். ஒரு மனைவி கேளு, தன் புருஷனுக்கு துரோகம், ஏன்னா அந்த சரீரத்திற்கு தலைவன். கமான். உங்க வீட்டுக்காருக்கு, நல்லா நான் பேசுறேன் கேளு, உங்க வீட்டுக்காருக்கு உங்க சரீரத்தின் மேல முழு அதிகாரம் இருக்கு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீ செய்யும். இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே போம். முதல்ல ஆம்பளைங்க வெளியே விட்டு தோத்துவானுங்க பொம்பளைங்கள. இப்ப அது உல்டாவாகி வெளியே போ. ஏய், பொம்பளை நீ வீட்டு விட்டு வெளியே துரத்தக்கூடாது. ஏன்னா உன் சரீரமே அது உனக்குரியது. கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் புரிய பண்ண சொல்றது ஆழமா கேளு. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய், வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல இல்ல நான் ஒன்னு சொல்றேன் அந்த மாதிரி பண்ணு, அது முடியாது. உன் வாழ்க்கை சீக்கிரம் அழிஞ்சு விடும். ஏன்னா உன் சரீரமாகி இந்த ஆலயத்தை தான் வெடிக்க சத்துரு முயற்சிக்கிறார். இதுல வேற பாவத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா சத்துரு இடிச்சிருவா. ஆனா இடிச்சத மறுபடியும் என்ன, புதிய ஏற்பாட்டு பிரகாரம் வரைக்கும் என்ன தெரியுமா, இன்னைக்கு உங்ககிட்ட 10 மணி நேரம் பேசி முடிக்க போறேன். எல்லாம் உட்காந்து கேளு. இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கேளுங்க, அவர் சொல்றாரு, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே கர்த்தரோடு இருப்பான்னு சொல்ல, அவருடைய ஆவியும் இவனுடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்குமா. உன் சரீரத்தை இடிக்க முயற்சிக்கிறார். உன் ஆலயத்தை இடிச்சு கீழே தள்ளி உன் குடும்பத்தை சதைக்க சத்துரு முயற்சிக்கிறார். பாவத்தை உள்ள கொண்டு வர முயற்சிக்கிறார். நீ பாவம் செய்வதனால கேளு, உன் பாவம் செய்யற, இஷ்டத்துக்கு பாவம் செய்யற. ஆனா அதனால ஒண்ணு நடக்குது. இந்த சரீரமா, இந்த ஆலயம் போதுங்க. தெரியுமா உங்களுக்கு, இடிக்கப்படுது இந்த ஆலயம். இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போயிட்ட தேவன் அங்க எங்க இருப்பாரு? போயிடுவார். அவர் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீ உயிரோடு செத்த பெணம் தான். Be careful about your temple. அவன் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சதை இது வரைக்கும் செஞ்சுதான் இருக்கிறான். இன்னைக்கும் அவன் செய்ய முயற்சிப்பா. But be careful. Your body is not yours. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒரே ஸ்பிரிட்டா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது கடைசி நாளில் அவர் வருவார். அவர் வரும்பொழுது நாம் உயிரோடு கூட எழுந்திருப்போம். வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், சிகரெட், தண்ணி, கஞ்சா, பாவம், பச்சாரம், இது எல்லாமே உன் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இடிக்கிறான் சத்துரு. ஆகாஷ் காலத்தில் ஆலயம் மூடப்பட்டது, திறந்துட்டார். வேதம் சொல்லுது, யோகாசுடைய காலத்தில் ஆலயத்தை முற்றிலும் அக்கினி, நெருப்பு, தேவ கோபம் தரைமட்டமாக்கினது. மறுபடியும் கர்த்தர் எஸ்ராவையும் நெகமியாவும் கொண்டு கட்டினார். கடைசியாக இதெல்லாம் ஆலயமா பத்தாது, ஒன்னு செய்றேன், என்ன நானே தந்து இவன் பிரஷியஸ் டெம்பிளுங்க. நீங்க எல்லாருமே உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். மிஸ் பண்றாதீங்க. உள்ள ஆண்டவர் இருக்கிறார். நான் நம்புறேன். இப்ப உள்ள ஏசப்பா இருக்கிறார். உள்ள அவர் வாசம் பண்றாரு. அவரை வெளியே தோர்த்திடாத. அவரை வெளியே தோர்த்திட்டு அப்புறம் யாரு கூட வாழ போற சொல்லு. அவர் இருந்தாதான் இந்த பூமிக்குரிய புருஷன் கூட உன்னால வாழ முடியும். அவர் இருந்தாதான் பூமிக்குரிய மனைவியோட உன்னால வாழ முடியும். அவர் இருந்தாதான் கணவன் மனைவி பிள்ளைங்க வாழ முடியுங்க. அவர் இருந்தாதான் ஞானத்தை கொடுப்பாரு. அவர் இருந்தாதான் உன் குடும்பம் கட்டப்படும். அவர் இருந்தாதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். உங்கள் சரீரமே தேவன் தங்கும் ஆலயம். வாமச்சா, இன்னைக்கு ஒரு நாள் கிறிஸ்துமஸ் போயிட்டு வரலாம், தண்ணி வச்சுட்டு வரலாம். சத்துரு கடபாரோட வரான், பாட்டிலோட வரல, கடபார தூக்கின்னு வரான். வாமச்சான், ஒரே ஒரு நீ ஆளை திடிக்க பாக்குற பிசாசே, போய் இயேசுவின் நாமத்தினால போயிடு இயேசுவின். ஏன்னா இது தேவனுக்கு மட்டுமே உரியது. இது நானும் அவரும் ஒரே ஆவியா இருக்கிறோமே. லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாமா அந்த வசனம் வாசிக்கும் போது? 1 Corinthians 12:27. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம்.
ஒருத்தர் கையா, ஒருத்தர் காலா, ஒருத்தர் மூக்கா, ஒரே பாடி இருக்கு. கண்ணு, மூக்கு, வாய், காது, முடி, பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி, பிரெயின், எல்லா ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறோம். பட் we are connected with Christ. இப்போ டெம்பிள் யார் தெரியுமா? ஆனா சத்ரு பாவத்தை உள்ள கொண்டு வந்து உன்னையும் அவரையும் பிரிக்க அன்னைக்கு ஆதாம் ஏவாளை பிரிச்ச மாதிரி முயற்சிக்கிறான். ஆனா இப்ப இந்த கம்யூனை எடுத்து நம்ம காட்ட போறோம், நான் அவரோடு கூட இருக்கிறேன். God is with me, I am with God. நான் தேவனோடு, தேவன் என்னோடு, தேவன் என்னோடு, நான் அவரோடு. சொல்லலாம் எல்லாரும், உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம்.